ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வித்யா அவங்களோட வீட்டில் இருக்காங்க. அப்போ வித்யாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறவரை வித்யா கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. பெல் அடித்த உடனே வித்யா போயிட்டு ரொம்பவே அன்பாக போயிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்காக நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு புதுசாக கடை போட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்ட உடனேயே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வித்யா இப்போ எதுக்காக இதை எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க, நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிடுவேன். ஆனால் யாருன்னு தெரியாதவங்க கிட்டெல்லாம் வாங்கி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மீனா சொன்ன ஐடியாவை அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்படி என்கிட்ட சுற்றி சுற்றி வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களை சுற்றி சுற்றி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட ஃபோனை வாங்கி பாரு, ஒரு நாள் ஃபுல்லாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வித்யா கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வித்யா ட்ரை பண்ணுறாங்க. ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன். ஐயோ, உங்கள் உயிரை கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போகிறது தான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு ஃபோன் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக என்கிட்ட இருக்கட்டும், கொடுத்துட்டு போங்க. உடனே கொடுத்துட்டீங்க, ஆமாம், பிடிச்சவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஃபோன் தானே, ஒரு மாதம் கூட வச்சுக்கோங்க. தண்ணிக்கார் மட்டும் கால் பண்ணுவாங்க, 2 நாள் கழிச்சு போட சொல்லுங்கள், அதுவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ